என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அடையாளம் காட்டுவதற்காக அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அந்த துரோகி ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது. உனக்கு நான் எதையும் ஒளிவு மறைவாக சொல்ல வரவில்லை. அந்த துரோகி மறைமுகமாக இருக்கலாம், ஆனால் உன் அம்மா எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படையாக சொல்லத்தான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக இந்த வாழ்க்கையில் நம்மோடு உடனிருப்பவர்களே நமக்கு துரோகங்களை செய்ய யோசிப்பது கிடையாது. அதிலும் சிலர் எப்படி தெரியுமா? சற்று தொலைவில் இருப்பார்கள், பேசுவது சற்று குறைவு. ஏதேனும் தேவைக்கு என்றால் மட்டும்தான் அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பாய். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அதை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உன்னை மறைமுகமாக மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துவதற்கு துடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, உனக்கானது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்தையும் மற்றவர்கள் முன்னிலையில் அவர்கள் இழிவுபடுத்தத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த ஆண் யார் என்றும் அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்றும் இவர்களிடத்திலிருந்து எப்படி உன்னால் தப்பிக்க முடியும் என்றும் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்வதை கேட்டு நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு தந்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் அத்தனை சுலபமாக வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட முடியாது. ஏனென்றால் பேசுவது பலமாக இருக்கும். நல்ல பிள்ளையாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசுவதுதான் இவர்களின் வேலை. என் தங்கமே, எத்தனையோ முறை இவர்கள் இதுபோன்று நடந்து கொள்வதை நீ கண்காணித்திருக்கின்றாய். இவர்களின் செயல்பாடுகளை நீ உணர்ந்தும் இருக்கின்றாய். ஆனாலும் என் பிள்ளை என்னமோ அவர்களிடத்தில் அதை கேட்டதில்லை. அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்களோடு உனக்கு முன்பிருந்த சொந்த பந்தம், அவர்களின் மீது உனக்கிருந்த அன்பு உன்னை அவர்களிடத்தில் அதை கேட்கச் செய்வதில்லை. ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர்களிடத்தில் இருந்து நீ உதவியினை பெற்றிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு தவறை செய்தால் கூட அதை பெரிதாக குறை சொல்வதற்கு உன்னுடைய மனது இடம் கொடுப்பது கிடையாது. என் பிள்ளை, அதனால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் அவர்கள் மூலமாக வரும் பொழுது உன்னால் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீயும் நினைக்கின்றாய். என் பிள்ளைக்கு உண்மையில் மனதில் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா? நமக்கு இந்த சூழ்நிலையில் கூட ஒருவர் துரோகத்தை செய்ய நினைக்கிறார் என்றால் தாராளமாக செய்துவிட்டு போகட்டும். யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத நமக்கு மற்றவர்கள் கெடுதலை நினைக்கிறார்கள் என்றால் அதை அவர்கள் தாராளமாக செய்துவிட்டு போகட்டும். யாரும் அவர்களை எதுவும் செய்துவிடப் போவது கிடையாது. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர்கள் அதனை என்ன செய்தாலும் நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது என்று இருக்கின்ற என் பிள்ளை, உனக்கு இது போன்ற துரோகங்களை செய்வதற்கு அவர்களுக்கு மனது வந்ததை எண்ணி உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லைதான். இருந்தாலும் என் தங்கமே, அந்த ஆணினுடைய மனது என்ன சிந்திக்கின்றது? எதனால் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தது? எதனால் இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு எப்படி எல்லாமோ எத்தனை விஷயங்களையோ காட்டிய பொழுதும் சில உறவுகள் இருப்பதை நம்பித்தான் நீயும் காலத்தை தள்ளி கொண்டிருந்தாய். ஆனால் அவர்களே இது போன்று செய்யும் பொழுது உன்னால் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக அவர்களை உன்னால் எதிர்க்கவும் முடியவில்லை.
என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இவர்களிடத்திலெல்லாம் பணிந்து போக வேண்டும் என்று நினைக்காதே. என்னதான் உனக்கு உதவிகளை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு அன்று அவர்களினால் பல உதவிகள் கிடைத்திருந்தாலும் என் தங்கமே, இன்று அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் நீ அவர்களை எதுவும் சொல்லாமல் ஒதுங்கிச் செல்வதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உனக்கு அவர்களை எதிர்க்க மனம் வரவில்லை. அவர்களை எதிர்த்து பேச உன்னுடைய மனது சிறு துளி அளவு கூட உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படியென்றால் என் பிள்ளை, நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களை விட்டு ஒதுங்கி சென்று விட வேண்டும். காரணமில்லாமல் இவர்களிடத்தில் மேலும் மேலும் நீ அவர்கள் செய்வதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீ தலையாட்டிக் கொண்டே செல்வாயானால் இத்தனை நாளும் அவர்கள் செய்த உதவியையே ஏன் செய்தார்கள் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு சென்று விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. அம்மா சொல்வது தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளையே, ஒருவர் உதவி செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் செய்த உதவியையே உன்னால் மறக்க வைக்கும் அளவில், அந்த உதவிக்கு மாறாக உன் வாழ்க்கையை கெடுக்கும் அளவில் அவர்கள் நடந்து கொண்டால் அவர்களை ஒன்று நீ எதிர்க்க துணிந்து, உன்னால் அந்த நன்றியை மறக்க முடியவில்லை என்றால் அவர்களை விட்டு நீ ஒதுங்கி நில். இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றாய். இது போன்ற மனிதர்கள் நடந்து கொள்வார்களா என்றும் நீ யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய். என் தங்கமே, நான் சொல்கின்ற இந்த ஆண் உன்னுடைய தந்தை வழி உறவு ஆகும். என் பிள்ளையே, அந்த உறவில் உனக்கு உன்னுடைய குடும்பம் கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் அத்தனை உதவிகளை செய்து கொடுத்தவர். இன்று உன்னுடைய இத்தனை மோசமான நிலைமைக்கும் காரணமும் அவர்தான். என் தங்கமே, அன்று ஓடி வந்து உதவிகளை செய்தவர் இன்று மற்றவர்களின் பேச்சினை கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்க துணிந்து விட்டார். இதனால் இத்தனை எண்ணத்திற்கும் வந்துவிட்ட பிறகு எத்தனைதான் உன் மீது அன்பு வைத்து உன் குடும்பத்திற்கு நல்லதை செய்திருந்தாலும் இப்பொழுது மற்றவர்களின் பேச்சினால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை எந்த நிலைக்கும் கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்து விட்ட பிறகு அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது. என் தங்கமே, அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்கின்றார்கள். மற்றவர்களின் பேச்சினை கேட்டு எல்லா முடிவுகளையும் எடுத்து விடுகின்றார்கள். யாரை பற்றியும் சிந்திப்பதில்லை. யாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பதில்லை. தனக்கு தன்னுடைய சுயநலம் மட்டுமே முக்கியம் என்று நடந்து கொள்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்களின் பேச்சினை கேட்டு அவர்கள் நடந்து கொள்வதுதான். என் தங்கமே, அன்று நீயும் உன்னுடைய குடும்பமும் மட்டும்தான் அவர்களுக்கு உறவாக இருந்தீர்கள். அதனால் அவர்கள் உங்களை நாடி வந்தார்கள். இன்று அவர்களுக்கு நிறைய உறவுகள் வாழ்க்கையில் கிடைத்து விட்டது. அதனால் உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றியும் அவர்கள் பெரிதாக கவலைப்படுவதில்லை. அதனால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை பற்றி கவலைப்படாமல், இவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நீ வேதனைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் நீ தயாராக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை கடந்து வர நீ தெளிவாக இருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் நினைத்தால் மட்டும் உன் வாழ்க்கையை அழித்துவிட முடியுமா? அதற்கு நீ இடம் கொடுத்து விட்டாய் என்றால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதனையும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள். இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அதிக கவனம் தேவை. உனக்கு உதவிகளை ஒரு காலத்தில் செய்தவர்களே இன்று உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் இவர்களிடத்தில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாகத்தானே இருக்க வேண்டும். நாளை எதையும் செய்ய துணிந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக சாதித்து விடக்கூடாது. உனக்கு நல்லது எது கெட்டது எது என்பதனை புரிந்து நடந்து கொள்ள தெரியும் அல்லவா? கெட்டதை செய்தவர்கள் ஒரு காலத்தில் நமக்கு மிக பெரிய நன்மைகளையே செய்தவர்களாயினும் இப்பொழுது அவர்கள் செய்கின்ற இந்த கெட்ட விஷயம் அந்த நன்மைகளை எல்லாம் மறைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
வேண்டும். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நீ இவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக இது போன்றவர்களிடம் இருந்து எப்பொழுதுமே நீ விலகி இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டும் தேடிக்கொள். நீ சந்தோஷமாக இருந்து விட்டாலே அவர்கள் இனி உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.